பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். மீண்டும் ஒரு சிறிய காணொளி ஊடாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைய நாளிலும் கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவனுடைய ராஜ்யத்தில், தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில சத்துருவானவன் எந்த விதத்திலும் நமக்கு கெடுதல் செய்யாதபடி, நம்மை கெடுதலான பாதையிலே தள்ளிவிடாதபடி நாம் தேவனோடு பயணிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய பிரமாணங்களின்படி நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுற தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் மீது தேவன் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறார். ஏன் அந்த கீழ்ப்படிதலை தேவன் விரும்புகிறார். அது அடிமையான கீழ்ப்படிதல் அல்ல. நம்முடைய தெய்வத்துக்கு நம்முடைய தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத விஷயங்களில் நாம் அவற்றை விட்டு விலகி நாம் நடக்கின்ற வேளையில நம்மை அழைத்த தெய்வம் நம்மை குறித்து மிகுந்த சந்தோஷம் அடைகிற ஒரு தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நாம் சொந்த இரட்சகராய் ஏற்றிருக்கின்றோம். அது பெரிய ஒரு பாக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைத்தது. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் என்றும் ஜீவிக்கிறார். அவர் என்றும் ஜீவிக்கிறார். சொன்னார், நான் இதோ மரித்தேன், சதா காலங்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லி. ஆகையினால் இன்றைய நாள் வேதத்திலே ஒரு சிறிய காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கும்படியா விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளை பிசாசானவன் எப்படியாவது வஞ்சித்து விட வேண்டும், எப்படியாவது அவர்களை தவறான பாதையில் நடப்பிக்க வேண்டும். ஏனென்றால் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவின் நிமித்தம் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் மீது ஆசீர்வாதங்கள், உயர்வுகள், மேன்மைகள், கனம் வந்துவிடக் கூடாது என்பதிலே பிசாசானவன் மிகவும் தெளிவுள்ளவனாய் இருக்கின்றான். அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து விடக்கூடாது அப்படி என்பதிலே. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கும்படியாய் விரும்புகிறேன். அது உங்களுக்கு தெரிந்த அதிகாரங்களும் கூட, நீங்க பல தடவை வாசித்த காரியங்களும் கூட. ஆனால் இங்கு எப்படி அவர் செய்த தவறை உணர்ந்து உடனடியாக தேவ சன்னிதானத்திலே, தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய பிரசன்னம் நடந்த ஸ்தலத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து உண்மையுள்ளர் மறந்திருந்ததை பெற்றவுடனே தேவன் எப்படிப்பட்ட சாட்சி கொடுக்கிறார் என்பதைத்தான் உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த 2 சாமுவேல் 11வது அதிகாரத்தில் தாவீது பத்சேபாவுடைய சம்பவத்தை எழுதியிருக்கிறது. அன்று யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தாவீது ராஜாவோ அவர் அரண்மனையிலே அந்த ஒப்பிரைகளிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் பார்க்கிறார், அவருடைய அரண்மனையிலிருந்து கொஞ்சம் சற்று தூரத்தில் இருக்கிற இடத்திலே ஸ்தானம் பண்ணுகிற ஸ்தலம் இருக்கிறது. அங்கு ஒரு பெண்மணி ஸ்தானம் பண்ணி கொண்டிருக்கின்றார், குளித்துக் கொண்டிருக்கின்றார். அப்போ அவர் அங்கு இருக்கிறவர்களை பார்த்து கேட்கின்றார், யார் அங்கே ஒரு பெண்மணி குளிப்பது, அது யார்? அவர்கள் பார்த்து விட்டு வந்து சொல்லுகிறார்கள், அது அகித்தோப்பேலுடைய மகன் எலியாப்புடைய மகள் பத்சேபாள். இந்த அகித்தோப்பேல் யார் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, தாவீதுடைய ஆலோசனைக்காரன். அந்த மனிதன் ஆலோசனை சொன்னா எப்படி இருக்கும் என்று சொன்னா, கர்த்தரே பேசுவது போல இருக்குமாம். கர்த்தரே பேசுவது போல. அவருடைய மகன் எலியாப், அவருடைய மகள் தான் இந்த பத்சேபாள். இந்த சம்பவத்தை கேட்ட கையோடு, ஓ, இது என்னுடைய யுத்தத்தில் நிற்கிற வீரனுடைய மகள் அல்லவோ என்று தாவீது ஒதுங்கி இருக்க வேண்டும். ஆனால் அதுதான் நான் சொன்னேன் ஆரம்பத்திலே, பிசாசானவன் எப்படியாவது தேவனுடைய பிள்ளைகளை எங்கேயாவது தள்ளிவிட வேண்டும் என்பதில் அவன் தள்ளி உள்ளவனாய் இருக்கின்றான். அப்போ ஒரு ஆள் அனுப்பி அங்கு பத்சேபாள் வருகின்றால்,
ஒரு தப்பான, ஒரு தவறான ஒரு உறவு அங்கு ஏற்படுகிறது. அதன் நிமித்தம் வேதம் சொல்லுகிறது அவள் கர்ப்பமானாள் என்று சொல்லி. அவள் ஆள் அனுப்பி ராஜாவிடத்திலே போய் இந்த பணிவிடையை சொல்லுங்கள், நான் கர்ப்பவதியா இருக்கிறேன் என்று. இப்போ தாவீது பார்க்கின்றா, இது பெரிய சிக்கலான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துவிடும் போல, என்ன செய்யலாம் என்று யோசித்து அவர் காரியத்தை செய்கிறார். அவர் யுத்த களமுனிலே நிற்கிற உரியாவை தன் வீட்டுக்கு அழைப்பித்து நல்லபடியா சாப்பாடுகள் கொடுத்து குடிக்க கொடுத்து, நீ போய் உன் வீட்டிலே உன் மனைவியோடு சந்தோஷமாயிரு, நீ வடிவ அங்கு 2-3 நாளைக்கு அங்க ரிலாக்ஸ் ஆயிரு, சந்தோஷமாயிரு, குடும்பமாயிரு அப்படி என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த உரியாவை பாருங்கள், இந்த உரியாவுடைய மனநிலையை பாருங்கள். எவ்வளவு ஒரு நல்ல ஒரு இருதயத்தை உடைய மனிதன். அவன் யுத்த காலத்தில் நிற்கிற ஒரு போர் வீரனா இருந்தாலும் அவனுடைய இருதயம் ஒரு நல்லொரு இருதயம். அவன் சொல்லுகிறான், தேவனுடைய பெட்டியும் என்னுடைய சக வீரர்களும் யுத்த முனையிலே அங்கு நிற்கின்ற வேளையில நான் போய் என் வீட்டிலே என் மனைவியோடு சந்தோஷமாய் இருப்பது எப்படி? அது எப்படி? தேவனுடைய பெட்டி அங்கு இருக்கின்றது, உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது, என்னுடைய சக வீரர்கள் அந்த யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி. அப்போ தாவீது பார்க்கிறார், இவரை என்ன வழிபட்டும் இவரை வீட்டுக்கு அனுப்ப முடியாது இருக்கின்ற. அந்த தாவீதுக்குள்ளே ஒரு கொடூரமான ஒரு சிந்தனை வருகிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளை, இன்றைக்கும் சில பேருடைய காரியங்களை, சில பேருடைய உயர்வுகளை, சில பேருடைய ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கின்ற வேளையில இந்த எரிச்சல், பொறாமைகளை பிசாசனம் கொண்டு வந்து தவறான சிந்தனைகளை எடுக்கும்படியாய் தேவ பிள்ளைகளை அவன் சீண்டக்கூடும், தூண்டக்கூடும். மிகவும் அவதானமாய் இருக்க வேண்டும். தேவனோடு இருக்கிற ஐக்கியம் மிகவும் முக்கியமானது. தெய்வ சமூகத்தை அனுதினம் ஜெபிப்பது மிக முக்கியமானது. தெய்வ வார்த்தையை அனுதினம் தியானிப்பது மிக முக்கியமானது. ஏண்டா பிசாசானவன் கொல்லவும் அழிக்கவும் வருவானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிவுணப்படவுமே வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ அவர் கடமுனையிலே நிற்கிற அவர் எலியாவுக்கு ஜோவாப்புக்கு அவர் ஒரு கடிதத்தை எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், யோவாப் அங்கு யுத்த களமுனையிலே தலைமை தாங்கி கொண்டிருக்கிறார், தளபதியாக இருக்கிறார். அவருக்கு எழுதுகிறார் கடிதத்தை, இந்த உரியாவை யுத்தத்திலே முன்னுக்கு நிறுத்து, அவன் அந்த யுத்தத்திலே அவன் சாகட்டும். அப்போ இந்த கடிதத்தை அடுத்த நாள் காலை கொடுத்து அனுப்புகிறார். இந்த மனிதன் எவ்வளவு உண்மையுள்ள மனிதன் பாருங்கள். அதில் என்னதான் இந்த ராஜா எழுதியிருக்கிறான் ஒரு கணம் திறந்து பார்த்திருந்தாலே தன்னுடைய மரணத்தை குறித்த காரியத்தை அங்கு கண்டறிந்து வைப்பார். ஆனால் தேவனுக்கு முன்பதாகவும் சர்வ ராஜாக்கு முன்பதாகவும் உண்மை உள்ள மனிதனாய் அதை கவனமாய் கொண்டே அங்கு யோவாப்படத்திலே கொடுக்கின்றார். யுத்தத்திலே முன்னிலையிலே இந்த உரியா நிறுத்தப்படுகிறார். நிறுத்தப்பட்டு அவர் ஈட்டியினாலே குத்தப்பட்டு மரித்து போகின்றார். இந்த காரியம் நாங்கள் நினைக்கின்றோம், சில காரியங்களை செய்யும் போது நம்முடைய தெய்வத்துக்கு தெரியாது என்று சொல்லி, நம்முடைய ஆண்டவருக்கு தெரியாது என்று. அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை, அவருக்கு முன்புதான் எல்லாம் நிர்வாணமாய் இருக்கு என்று வேதம் சொல்லுகிறது. இங்கு வசனம் சொல்லுகிறது, தாவீது செய்த இந்த காரியம் தேவனுக்கு, கர்த்தருடைய பார்வைக்கு அது பொல்லாததா இருந்தது, அது கொடுமையா இருந்தது, அது கொடூரமாய் இருந்தது. இந்த காரியத்தை தேவனால் சகித்துக் கொண்டு முடியவில்லை. அவர் உடனடியாக தன்னுடைய தீர்க்கதரிசியா நாத்தானை தாவீதிடத்தில் அனுப்புகிறார். தாவீது போய் இந்த காரியங்களை விளங்கப்படுத்துகிறார். இங்கு நீங்கள் ஒரு காரியத்தை பார்க்கணும் கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே. உங்களுக்குள்ளே ஒரு வேளை தோன்றலாம், ஏன் பாவங்கள் செய்யும் போது, நான் பாவத்தில் தள்ளுப்படும் போதெல்லோ விழும்போது ஏன் ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார் இல்லை, ஏன் எனக்கு அதை உணர்த்துகிறார் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால்
தேவன் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுடைய பிள்ளைகளை அவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியான உணர்த்தி கொண்டிருக்கிறார். நீ எடுக்கிற தீர்மானம் தவறு, நீ செய்கிற காரியம் தவறு, நீ போகிற காரியம் தவறு, நீ பார்க்கிற பார்வையின் விதம் தவறு என்று தேவன் பரிசுத்த ஆவியான நமக்கு உணர்த்துகிறார். அதுபோல் இங்கு தாவீதுக்கு தேவன் உணர்த்தி இருக்கிறார். இங்க பாருங்கள், 9வது வசனம் சொல்லுவ 2 சாமுவேல் 12 அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பா இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீர் அசட்டை பண்ணினீர். அப்போ தேவன் உணர்த்தின அந்த வார்த்தையை தாவீதுக்கு கண்கள் மறைத்து விட்டது, கண்கள் மறைக்கப்பட்டு விட்டது. தேவன் சொல்லுறார், நீ இப்ப எடுக்கிற இந்த காரியம் தவறு தாவீது, இது பிழையானது, இதனுடைய பார்வைக்கு பொல்லாதது, ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறாய்? ஆனால் தாவீதுடைய கண்கள் மறைக்கப்பட்டு விட்டது. பாவத்தை செய்தார். அந்த பாவத்தின் நிமித்தம் அதை எப்படியாவது மூடி மறைக்க வேண்டும் என்று உரியாவை வீட்டுக்கு அனுப்பும்படி முயற்சி செய்தார். அது தோல்வியிலே முடிந்தது. அவரை கொன்று போடும்படியே ஒரு கொடூரமான சிந்தை தாவீதுக்குள்ளே எழும்பினது. ஆனால் பாருங்கள், கிறிஸ்து பிரியமான தேவப்பிள்ளை, நீதிபதிகள் சொல்லுகிறது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடையான், அதை தேவனிடத்தில் அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான். இந்த தாவீதிடத்தில் நாத்தான் ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார், உவமையாய் சொல்லுகிறார். அப்போ தாவீது கேட்கிறார், அப்படி ஒரு காரியத்தை செய்தவன் யார்? அப்படி என்ற அந்த தவறை செய்தது நீர்தான் என்று தாவீதுக்கு நாத்தான் சுட்டி காண்பிக்கிறார். இந்த தாவீதுடைய இந்த காரியத்தை பார்க்கின்ற வழியிலே என்னுடைய இருதயத்திலே ஒரு மிகுந்த சந்தோஷம். என்ன சந்தோஷம் என்றால், இந்த நாத்தான் சொன்ன வேளையிலே தாவீது இருந்த ஸ்தானம் என்ன? ராஜா, தேசத்துக்கு ராஜா. தாவீது கேட்டிருக்கலாம், இப்படிப்பட்ட ஒரு குற்றத்தை நீர் யாரிடத்தில் பேசுகிறீர்? நான் யார் தெரியுமோ? நான் தேசத்துக்கு ராஜா, இத்தனை திரளான ஜனங்களை ஆளுகை செய்கிறவன். நீர் யாரிடத்தில் என்ன பேசுகிறீர்? யார் அங்கே? இவரை பிடித்து சிறையடையுங்கள் என்று. ஆனால் தாவீது உடனடியாக தன்னுடைய இருதயத்திலே குத்தப்பட்டவனாய் அந்த பிழையை உணர்ந்தவனாய் அவர் சொல்லுகிற அந்த வசனத்தை பாருங்கள். அப்பொழுது 13வது வசனம் 2 சாமுவேல் 12:13 சொல்லுங்க, அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் அப்படி என்று சொல்லி அவர் தேவனுடைய தீர்க்க தரிசனத்திலே கதறுகிறார். அதுக்கு பிற்பாடு உங்களுக்கு சம்பவங்கள் தெரியும். அவர் தேவனுடைய சமூகத்திலே தன்னை அர்ப்பணித்து அவர் கதறுகிறார். சங்கீதத்தில் நீங்க வாசிப்பீர்கள் சொன்னால், ஆண்டவரே, நீர் தந்தருளின அந்த பரிசுத்த ஆவியையும் உம்முடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளாதிரும், ரட்சத்தின் சந்தோஷத்தை என்ன விட்டு எடுத்து போடாதையும் அப்படி என்று சொல்லி. கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளைய, பாவத்தோடு ஒருவோடு வாழாதீர்கள். கர்த்தர் பாவத்தை உணர்த்துகின்றவளிலே முழுமையாய் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். தேவன் உங்களை மீண்டும் அவர் கட்டி எழுப்ப போதுமானவர். அவர் ஒருபோதும் யாரை புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. பிசாசு தான் சொல்றான், நீ பாவம் செய்து விட்டாய், நீ தவறான பாதையில் போய்விட்டாய், இனிமே உன்னுடைய தேவன் உன்னை ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டான். இல்லை, கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கிழக்குக்கும் வடக்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உங்களுடைய காரியங்களை நான் மன்னிப்பேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகையினால பாவத்தை விட்டு மனம் திரும்பி தூரம் போயிருக்க தேவ ஜனமே, ஆண்டவரிடத்தில் மீண்டும் வாருங்கள். தேவன் இன்று உங்களை குறித்து பரிதபிக்கின்றார், இன்று உங்களை குறித்து கதறுகிறார். இந்த வார்த்தையின்படி தாவீது எப்படி மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்திலே மீண்டும் இரக்கத்தை பெற்றுக் கொண்டாரோ, ஆண்டவராகிய தேவன் அதே அதிகாரங்களை வாசித்துக் கொண்டு போவார் சொல்லுகிறார். தாவீது என்கின்ற மனுஷன், தாவீது என்கின்ற ராஜா, உரியாவின் காரியத்தை தவிர வேறு எங்கும் எதிலும் அவன் மீறவில்லை. ஆகையினாலே கிறிஸ்துவ பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருந்துக்கு தேவன் அப்பப்ப என்னென்ன காரியத்தை உணர்த்துறாரோ அதுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆஸ்வதிப்பாராக. மே காட் bless you.